எதற்காக இந்த முழக்கம்? நிதியை நாங்கள் கேட்கின்றோம், தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை பாஜக அரசு புறக்கணிக்கின்றது என்று நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்த கருத்துக்களை நம்முடைய தோழிகளுக்கு, அக்காமார்களுக்கு, நம்முடைய அம்மாமார்களுக்கு அத்தனை பேரிடமும் பகிர வேண்டும் என்கின்ற ஆர்வத்துடன் அமர்ந்திருக்கின்ற மகளிர் இனத்தை சார்ந்த சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஜார்ஜியா என்றொரு நாடு உண்டு அமெரிக்காவிலே. அமெரிக்கா என்ற நாட்டிலே ஜார்ஜியா என்ற அந்த மாகாணம் குறித்து பேசும் பொழுது மிக மிக முக்கியமான கருத்தை மார்ட்டின் லூதர் கிங் சொன்னார். ஜார்ஜியா நாட்டிலே முன்னொரு காலத்திலே அடிமையாக இருந்தவர்களும் அவர்களை அடிமைப்படுத்தியவர்களும் ஒரு நாள் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்பார்கள். என்னுடைய 4 குழந்தைகளும் நிறத்தால் பாகுபாடு காட்டப்படாமல் நல்வாழ்வு வாழ்கின்ற ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இந்த நாட்டிலே வரும். பள்ளத்தாக்குகள் உயரமடையும், சிகரங்கள் தாழும், பேதமின்றி நிற பாகுபாடு இன்றி நிச்சயம் ஒரு நாள் விடிந்தே தீரும் என்று முழங்கினார். அவர் முழங்கிய அன்று முதல் கருப்பினத்தவரை சார்ந்த அத்தனை பேருக்கும் அவரே கனவு நாயகன் ஆகினார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருண்டிருந்த தமிழகத்தை கடந்த 4 ஆண்டுகளில் தன்னுடைய ஆட்சியின் மூலமாக எனக்கு ஒரு கனவு இருக்கின்றது. என் முன்பாக நான் ஒரு புதியதொரு தமிழ்நாட்டை உருவாக்க முனைகின்றேன். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, உடன்பிறப்புகளே, நீங்கள் எனக்கு பின்பாக வராதீர்கள், என்னோடு இணைந்து வாருங்கள், நாம் புதியதொரு பாறையை நோக்கி பயணிப்போம் என்று ஒரு நாயகன் அறிவிக்கின்றார். அன்றைய தினம் முதல் இனி என்றென்றைக்கும் அவர்தான் கனவு நாயகன் என்னும் வண்ணம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். அவரோடு தோள் கொடுத்து மிக குறிப்பாக இந்த பாசிச பாஜக ஆட்சி எப்படி மதத்தின் மூலமாக மக்களை பிளவுபடுத்துகின்றது, சாதியின் மூலமாக மக்களை பிளவுபடுத்துகின்றது, மாநிலங்களின் மூலமாக தன்னோடு கூட்டணியிலே இருக்கின்ற மாநிலங்களுக்கு வரியை அவர்கள் குறைவாக வழங்கினாலும் கூடுதலாக நிதி கொடுப்பதும், கூட்டணியிலே இல்லாத ஆட்சியிலே இல்லாத மாநிலங்களுக்கு அவர்கள் கூடுதல் உழைப்பை தந்தாலும் குறைவாக நிதி கொடுப்பதும் என்கின்ற வஞ்சிக்கின்ற இந்த பாஜக ஆட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக திராவிடத்தினுடைய மண் இது, திராவிட கொள்கையில் எப்பொழுதும் ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று முழங்கி வருகின்ற நம்முடைய இளைஞரனுடைய செயலாளர் சாக்ரட்டிஸிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு மரண தண்டனை அவர் எதிர்நோக்கி இருந்த பொழுது ஏத்தன்ஸ் நகரை விட்டு அவர் தப்பிச் செல்வதற்காக பலர் அவருக்கு உதவ முன் வருகின்றார்கள். அப்படி உதவ முன் வந்தவரிடம் சாக்ரட்டிஸ் சொல்லுகின்றார், ஒருபொழுதும் இந்த நகரை விட்டு நான் தப்பிச் செல்ல மாட்டேன். அப்படி நான் தப்பிச் செல்ல நினைப்பது என்பது இந்த நகரின் மீது எனக்கு இருக்கின்ற கடப்பாடுக்கு எதிரானது, நான் இதுகாரும் போதித்து வருகின்ற பகுத்தறிவுக்கு மாற்றானது என்று சொன்னது போல ஒருபொழுதும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்லி நாளைய தமிழகத்தை நடத்துகின்ற வழி நடத்துகின்ற அத்தனைக்கும் தகுதி வாய்ந்திருக்கின்ற நம்முடைய அன்பு தம்பி உதயநிதி அவர்களுடைய வழிகாட்டுதலின் படி இளைஞர்கள் யுவதிகளுடைய சேனை இன்றைக்கு திரண்டிருக்கின்றது. கூடியிருக்கின்ற தாய்மார்களோடு இளைய தலைமுறையினர் பலரும் நின்று இந்த கூட்டம் குறித்த தெளிவான பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக நாம் ஏன் பாஜக அரசை எதிர்த்து வருகிறோம் என்றால், தொடர்ச்சியாக அது அனைவருக்கும் அனைத்தும் என்கின்ற இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், மதச்சார்பற்ற அரசியலை விடுத்து நீ கிறிஸ்துவன், நீ முகமதியன், நீ இந்து என்பெல்லாம் பாகுபாடுகளை உண்டாக்கி நாம் அனைவரும் ஒரே சகோதரர்கள், அன்போடு புரிந்துணர்வோடு இந்த மண்ணிலே வாழ்ந்து வருகிறோம் என்கின்ற அந்த அரிய வாழ்க்கைக்கு கடப்பாடிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போராடி வரும் பொழுது தனித்துவமான வரலாறு உடையவர்கள் நாங்கள். இரும்பின் தொன்மையை அறிவியல் பூர்வமாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவித்திருக்கின்றார். வெறும் பழம்பெருமை பேசுகின்ற விஷயம் அல்ல. இரும்பின் தொன்மை என்பது 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று 3 அறிவியல் நிலையங்களிலே சென்று அந்த தொன்மையை நிரூபித்து அந்த இரும்பினுடைய பயன்பாடு நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கின்றது என்று அந்த தொன்மையை அறிவித்திருக்கின்றார். நம்முடைய தானை தலைவர் கலைஞர் 3வது முறை முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு நாள் திடீரென்று காலை கணபதி ஸ்தபதியை அழைக்கின்றார் தொலைபேசியின் மூலமாக. ஸ்தபதியை தொலைபேசியிலே அழைத்து உடனடியாக கன்னியாகுமரியில் வான் உயரத்திற்கு வள்ளுவருக்கு ஒரு சிலை ஒன்றை நாம் அமைக்க வேண்டும். அது எதற்கு என்றால், தெற்கிலே கன்னியாகுமரியிலே நாடு முடிவடைகிறது என்கிறார்கள். அதை மாற்றி இங்கிருந்துதான் நாடு தொடங்குகின்றது,
தெற்கிலிருந்துதான் இந்தியாவின் சரித்திரம் தொடங்குகின்றது. இமயத்தை பார்க்கும் வண்ணம் வள்ளுவர் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று பணிக்கின்றார். அப்படியே அது நிறுவப்படுகின்றது. அந்த வான்புகழ் வள்ளுவருக்கு 25 ஆண்டுகளை நிறைவாக கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். வெறும் பழம்பெருமை பேசுவதற்காது, யாருக்கும் அஞ்சாமல், கால்டுவெல் அவர்கள் சொன்னதை போல உலகிலேயே மிக மிக குறைவான மூட நம்பிக்கை உள்ள இனம் திராவிட இனம் என்று சொன்னார். அந்த பெருமையுடைய நாங்கள் எங்கள் உரிமைகளை உங்களிடம் கேட்கின்றோம். தமிழ்நாடு தொடர்ச்சியாக சென்ற இன்டரிம் பட்ஜெட்டில், இடைக்கால நிதிநிலை அறிக்கையிலும் சரி, இந்த அறிக்கையிலும் சரி, தொடர்ச்சியாக ஏன் வஞ்சிக்கப்பட்டு வருகின்றது? பட்ஜெட்டில் மட்டுமா வஞ்சிக்கிறீர்கள்? புதிய கல்விக் கொள்கையை புகுத்துகிறீர்கள். புதிய கல்விக் கொள்கை என்பது என்ன? நாம் மிக பாடுபட்டு 50 ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, ஆதிவாசிகளுக்கு, நம்முடைய ஒன்றோடு இணைந்து நம்மோடு பயணிக்கின்ற ஒடுக்கப்பட்ட பட்டியலினத்து சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் வாங்கி தந்த கல்வி உரிமையை மறுப்பது, நீட் முதலான தேர்வுகளுக்கு எதிராக நாம் போராடி வருகின்றோம் அல்லவா? அவற்றையெல்லாம் விடுத்துவிட்டு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சிலருக்கு மட்டுமே இருந்த கல்வி வாய்ப்பை மீண்டும் கொண்டு வருவது, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவது, இப்பொழுது புதிதாக பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கின்ற யுஜிசி என்ற அந்த குழுவிற்கும் முழு அதிகாரத்தை, அந்த யுஜிசி என்கின்ற அந்த குழுவிலே இருக்கின்ற உறுப்பினர்களை நியமிக்கின்ற அதிகாரங்களை ஆளுநருக்கு கொடுக்க வேண்டும் என்பது, துணை வேந்தர்களை நியமிக்கின்ற அதிகாரத்தை ஆளுநருக்கு கொடுக்க வேண்டும் என்பது, ஆளுநர்கள் எந்த தேர்தலிலே போட்டியிட்டு எந்த மக்களிடம் சென்று ஓட்டு வாங்கி இங்கே வருகிறார்கள், அவர்கள் வெளிநடப்பு செய்கிறார்கள் என்றால் மக்கள் அவையிலே தேர்ந்தெடுத்து வந்தவர்களுக்குத்தான் வெளிநடப்பு செய்கின்ற உரிமை உண்டு. அவர்கள் சும்மா தானாக வந்துவிட்டு வெளியே நடந்து விட்டால் அதற்கு பெயர் வெளிநடப்பு அல்ல. இப்படி எல்லா வகைகளிலும், கல்வியாகட்டும், பொருளாதாரமாகட்டும், அது உரிமையாகட்டும், மிக குறிப்பாக இடஒதுக்கீட்டு உரிமையாகட்டும், அனைத்திலும் சுயமரியாதையோடு தமிழன் யாருக்கும் தாழாமல், யாரையும் தாழ்த்தாமல், யாருக்கும் அடிமையாக இல்லாமல், யாருக்கும் எசமானனாக இல்லாமல் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்கின்ற பேரறிஞர் அண்ணாவின் கனவை நனவாக்குகின்ற தமிழ்நாடு இது. மாண்புமிகு முதலமைச்சர் ஆளுகின்ற மாநிலம் இது என்பதை மறந்துவிட்டு பாஜக செயல்படுகிறது என்பதை நினைவூட்ட இத்தகைய கூட்டங்கள் இன்றைக்கு நடத்தப்படுகின்றன. 3 தினங்களுக்கு முன்னால் தலைநகர் டெல்லியிலே நம்முடைய கழகத்தினுடைய மாணவர் அணியினர் மிக பிரம்மாண்ட அளவிலே ஒன்று திரண்டு இந்த யுஜிசி என்று சொல்லப்படுகின்ற பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய அந்த இப்பொழுதைய வரைமுறைகள் எப்படி மாநிலங்களுடைய அதிகாரத்தை பறிக்கின்றன என்பது குறித்து மிகப்பெரிய கண்டன ஊர்வலத்தை, மிகப்பெரிய கண்டன கூட்டத்தை நடத்தினார்கள். அகில இந்திய தலைவர்கள் அத்தனை பேரும் பங்கேற்று அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இதற்கான முதல் குரல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எழுப்பிய குரல் என்று சொன்னார்கள். அநீதிக்கு எதிரான முதல் குரலாக, நீதியை உயர்த்தி பிடிக்கின்ற முதல் குரலாக தென்னாட்டிலே இருந்து வருகின்ற உங்களுடைய முதலமைச்சர் தான் இதனை முன்னெடுத்திருக்கின்றார். இனி நாங்கள் அத்தனை பேரும் அதனை பின்பற்றி எங்களுடைய கண்டன குரலை பதிவு செய்வோம் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நாட்டு நடப்பை. ஏன் இதனை நாங்கள் கண்டிக்கின்றோம் என்று இதிலே ஏகப்பட்ட புள்ளி விவரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றையும் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் எப்படி நாம் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்பது மிக மிக தெளிவாக தெரியும். இந்த ஆட்சி, இந்த பாஜக ஆட்சி என்பது ஒரு கடன்கார ஆட்சி. 1947 முதல் 2014 ஆண்டு வரை மொத்த கடன் சுமை இந்தியாவிற்கு 55 லட்சம் கோடி தான். கடந்த 10 ஆண்டுகளில் 100 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கின்றது ஒன்றிய பாஜக அரசு. மேலும் 14.88 லட்சம் கோடி கடன் வாங்க திட்டமிட்டிருக்கின்றது. இதன் மூலம் நம்ம எல்லார் மேலையும், ஒவ்வொரு இந்தியர் மேலையும், நமக்கெல்லாம் ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் இருக்கு. இஎம்ஐ இருக்கு, கார் லோன் வாங்கியிருக்கோம், வீட்டு லோன் வாங்கியிருக்கோம், அப்புறம் நிறைய வீட்டுக்காரருக்கு தெரியாம கூட நம்ம லோன் வாங்கியிருக்கலாம். பெண்களாகிய நம்மீதும் குடும்ப தலைவர்கள் மீதும் ஏகப்பட்ட நிதி சுமை ஏற்கனவே இருக்கின்றது. ஒவ்வொரு இந்தியர் மீதும் இவர்கள் வாங்கிய கடன், நாம் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு இந்தியர் மீதும் 1,15,000 கடன் சுமை இருக்கின்றது. எல்லாரும், நம்ம எல்லாரும் 1,15,000
நம்ம மேல கடன் இருக்கு, நம்ம அதை வரியா கொடுத்து அதை வாங்கி அவங்க கொடுக்கிறது. இது மாதிரி ஏகப்பட்ட இந்த இந்த கடனை எல்லாம் இவ்வளவு கடன் சுமையை வைத்துக்கொண்டு அதானிக்கும் அம்பானிகளுக்கும் அவர்களுடைய நிறுவனங்களுக்கு மானியங்கள் என்று சொல்லப்படுகின்ற சப்சிடியை அதனை அது வாரி வாரி வழங்குகின்றது. சாமானிய மக்களை பற்றி கவலைப்படாமல் மிக குறிப்பாக பொதுத்துறை வங்கிகளில் மட்டும் அவங்க மிகப்பெரிய அளவுல கடன் வாங்கியிருப்பாங்க கார்ப்பரேட் முதலாளிகள். அந்த கடன் பொதுத்துறை வங்கிகளில் மட்டும் 14.56 லட்சம் கோடி தள்ளுபடி செய்திருக்கின்றது. ஆனால் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார்களா? இது விவசாயிகளுக்கான பட்ஜெட். நாங்கள் உழவர்கள் பக்கம், பெண்களுக்கு, விவசாயிகளுக்கு, இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு என்றெல்லாம் மாய்ந்து மாய்ந்து சொல்லுகின்றார் அம்மையார் அவர்கள். நம்முடைய திரைப்படம் திருவிளையாடல் புராணம் என்றொரு சிறந்த தமிழ் திரைப்படம் உண்டு. அதிலே நாமெல்லாம் பெருமையோடு கொண்டாடுகின்ற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் மாபெரும் நடிகர் நாகேஷ் அவர்களுக்கும் ஒரு வசனம் வருவது உண்டு. மிக புகழ்பெற்ற வசனம். நாகேஷ் அவர்கள் அதை விரக்தியில் சொல்லுவார்கள். பேசும் பொழுது, என்னிடத்திலே பேசும் பொழுது ஏற்ற இரக்கத்தோடு நீர் நன்றாக பேசுகிறீர்கள், ஆனால் பாட்டு எழுதும் போது மட்டும் கோட்டை விட்டு விடுகிறீர்கள். அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து மேடைதோறும் முழகும் பொழுதெல்லாம் நன்றாக பேசுகின்றார். தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை செய்கிறோம், இதை தருகிறோம் என்றெல்லாம் சொல்லி. ஆனால் பட்ஜெட் என்று வரும்பொழுது மட்டும் வசதியாக தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தை மறந்து விடுகின்றார். அதைத்தான் நாங்கள் இங்கே சுட்டி காட்டுகின்றோம். அதிலும் எப்படி நாங்கள் உழைக்கின்றோம், எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு என்பது என்ன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நாம் நம்முடைய பங்களிப்பாக என்னென்ன விஷயங்களை இங்கே தருகின்றோம் என்று நம்முடைய கழக தலைவர் அவர்கள் மிக அழகாக குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார். அதற்கு அவர் வைத்திருக்கின்ற தலைப்பு, நாம் எப்படி நம்மையெல்லாம் வஞ்சிக்கிறது என்பதற்கு ஒன்றிய மைனாரிட்டி பாஜக அரசின் அல்வா வகைகள். மதுரை எய்ம்ஸ், பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்குவதில் வஞ்சகம், நாடாளுமன்ற உரையில் இரும்பை முதலாக தமிழன் பயன்படுத்தினான் என்ற தமிழர் பெருமையை பேச மறுத்த நிதியமைச்சர், பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டமும் இல்லை, ரயில்வே நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு 13வது இடம், சென்னை மெட்ரோ பணிகளுக்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம், 100 நாள் வேலை, செல்கின்ற இடங்களிலெல்லாம் தாய்மார்கள் அம்மா எங்களுக்கு இன்னும் சம்பளம் வரலன்னு கேட்கிறாங்க. மத்திய அரசு, ஒன்றிய அரசு உங்களுக்குரிய சம்பளத்தை தரவில்லை என்று நாங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கின்றது. பள்ளி கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்காமல் வஞ்சகம், திருப்பூரில் சாயப்பட்டறை கழிவு சுத்திகரிப்பு நிலையம் வாக்குறுதியை கொடுத்துவிட்டு காற்றில் பறக்க விடுதல், ஒன்றிய அரசு வேலை வாய்ப்புகளில் தமிழக இளைஞர்களுக்கான வாய்ப்பினை திட்டமிட்டு பறித்தல், மீனவர்களுக்கு சேட்டிலைட் வசதி வாக்குறுதி. அது மட்டுமல்ல, மிக சமீபத்திலே நாகப்பட்டினம் மீனவர்கள், நீங்கள் பார்த்திருப்பீர்கள், 3 நாட்களுக்கு முன்பாக இலங்கை கடற்படையால் பிடித்து செல்லப்பட்ட அந்த கொடூரமான செய்தி. இது இன்டர்நெட் அல்ல, தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற ஒரு அவலம். இது குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் நேற்றைக்கு முன்தினம் நான் பாராளுமன்றத்திலே குரல் எழுப்பினோம். எத்தனை தடவை சொல்லுவது? குஜராத்திலே மட்டும் மீனவர்கள் பிடிபட்டால் இந்திய மீனவர்கள், தூத்துக்குடியில் நாகை மாவட்டத்தில் பிடிபட்டால் அவர்கள் தமிழக மீனவர்கள். இந்த பாரபட்சம் ஏன்? அவர்களுக்கு சேட்டிலைட் வசதி, அவர்களுக்கு பாதுகாப்பை முதலில் உறுதி செய்யுங்கள். சேலம் உருக்காலை மேம்பாடு வாக்குறுதி, மரவள்ளி கிழங்கு பயிர் செய்யும் விவசாயிகளுக்கு உதவி செய்வேன் என்ற வாக்குறுதி, கிருஷ்ணகிரியை முன்னேற்றுவோம் என்கின்ற வாக்குறுதி, ஈரோட்டில் மஞ்சள் விவசாயிகளுக்கு உதவி செய்வோம் என்கின்ற வாக்குறுதி, இப்படி எண்ணற்ற அல்வாக்களை நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள், மிக குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் வழியிலே நடைபோடுகின்ற பகுத்தறிவும் சுயமரியாதையும் மிக்க மக்கள் ஒருபொழுதும் ஏமாற மாட்டோம். எந்த காலத்திலும் சரி, வடக்குக்கு தெற்கு, மிக குறிப்பாக தமிழ்நாடு அடிபணியாது என்பதை நாங்கள் நிரூபித்தே தீருவோம். ஹிட்லரை நீங்கள் அறிவீர்கள், உலகின் மிக புகழ்பெற்ற சர்வாதிகாரி. ஹிட்லர் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலம் அந்த காலம். ஹிட்லர் உலகையே ஆளப் போகிறான் என்கின்ற பிரமை நிரம்பி இருந்த 2ஆம் உலக போர் காலகட்டம். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமே அவரை பார்த்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றது. தன்னுடைய படைகளை எல்லாம் வரிசையாக நிறுத்தி கப்பலின் மேல் தளத்திலே இருந்து பார்வையிட்டுக் கொண்டிருந்த ஹிட்லரை ஒரு பிரிட்டிஷ் நிருபர் சந்திக்க வருகின்றார். ஒரு ஆங்கிலேய நிருபர். அவரிடம் மிக பெருமையோடு ஹிட்லர் சொல்கின்றார்,
பார்த்தீர்களா என்னுடைய படை வீரர்களை, உங்களுடைய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை தூள் தூளாக ஆக்கப் போகின்ற படை வீரர்கள் இவர்கள்தான் என்று சொல்லி திரும்பி பார்க்கின்றார். உடனே ஒரு படை வீரன் கப்பலின் மேல் தளத்திலே இருந்து வேகமாக ஓடி வந்து கடலிலே குதித்து உயிரை விடுகின்றான். நெக்ஸ்ட் என்கின்றார். இரண்டாவதாகவும் ஒரு படை வீரன் வேகமாக ஓடி வந்து கப்பலின் மேல் தளத்திலே இருந்து கீழே குதித்து உயிர் விடுகின்றார். அடுத்து ஒன்றும் சொல்லாமல் திரும்பி பார்க்கின்றார். மூன்றாவதாக ஒரு படை வீரன் தலைதெறிக்க ஓடி வருகின்றான் உயிரை விடுவதற்கு. பார்த்து கொண்டே இருந்த அந்த நிருபர் பறைத்து போய், அவர்தான் பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது உளறுகிறான் என்றால் நீ வேறு ஏன் இப்படி இந்த முடிவிற்கு ஓடி வருகிறாய் உயிரை விட என்று கேட்கின்றார். அதற்கு அந்த சிப்பாய் பதில் சொன்னாராம், இந்த பைத்தியக்காரனோடு இருப்பதை விட கடலிலே குதித்து சாவதே மேல் என்று சொன்னாராம். யார் யார் எவர்கள் என்று உங்களுக்கு நான் அந்த அனாலஜியினுடைய விளக்கத்தை தர வேண்டிய அவசியம் இல்லை. நாடு யாருடைய கையிலே சிக்கி இருக்கின்றது, எதை வைத்து அரசியல் செய்கிறார்கள், மிக மிக குறிப்பாக நமக்கு என்று நாம் எடுத்து வந்த நம்முடைய, அதாவது நம்முடைய வருமானம் அதிகமாக தமிழ்நாடு ஈட்டித் தருகிறது, வரியை அதிகமாக தமிழ்நாடு தருகின்றது, கல்வி அனைத்து துறைகளிலும், பொருளாதாரம், மருத்துவம் அனைத்து துறைகளிலும் நாம் முன்வரிசையிலே நிற்கின்றோம். எதற்காக நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதலோடு நாம் அடுத்த தலைமுறையை உருவாக்கினால்தான், நாம் நம்முடைய நமக்கான நிதியை இச்சையாக கேட்கவில்லை, உரிமையோடு கேட்கின்றோம் என்ற புரிதலை நீங்கள் உருவாக்கினால்தான் தலை நிமிர்ந்து நாம் நடக்க முடியும். யாருக்காக இந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முன்னெடுத்து செல்கின்றார்? எத்தகைய புகழை அவர் ஈட்டி இருக்கின்றார்? டெல்லியிலே பல வருடங்களுக்கு முன்பாக முதலமைச்சருடைய தேசிய வளர்ச்சி அந்த கூட்டம் நடந்த பொழுது முதலாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதிலே கலந்து கொள்ள செல்கின்றார். அவர் பேசிவிட்டு வந்த பின்பு டெல்லியிலே இருக்கின்ற அனைத்து செய்திகளும் தலைப்பு செய்தியாக எழுதினவாம். இதற்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் டெல்லியை பார்த்திருப்பாரா அல்லது அடிக்கடி இங்கு வந்திருப்பாரா என்பது தெரியாது. ஆனால் இன்றைக்கு அவருடைய பேச்சு இங்கு வந்து அவர் திரும்பிய பின்பு உலகம் முழுவதும் அவரை உற்றி கவனிக்கின்ற ஒரு பேச்சாக மாறி இருக்கின்றது என்று, அதனை அடியொற்றித்தான் ஐயா தேவகவுடா அவர்களும், நாங்கள் டெல்லியிலே இருந்தாலும், துணை பிரதமராக இருந்த பொழுது டெல்லியிலே இருந்தாலும் எங்களுடைய தலைநகரம் சென்னையில் என்று சொன்னார். அதை போலத்தான் இன்றைக்கு வட இந்திய தலைவர்களை, அதில் மிக குறிப்பாக ஜனநாயகத்திலே நம்பிக்கை இருக்கின்ற தலைவர்களை ஒன்றிணைக்கின்ற அந்த மிகப்பெரிய பணியை நம்முடைய தளபதி அவர்கள் செய்து வருகின்றார். நீங்கள் நம்முடைய சகோதர சகோதரர்களுக்கு, உடன்பிறப்புகளுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய செய்தி இதுதான். ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒவ்வொரு மாநிலத்தையும் எடுத்து பாருங்கள். பீகாருக்கு, ஆந்திர பிரதேசுக்கு, இது ஏபிசி பட்ஜெட் என்று சொல்லலாம். ஆந்திரா, பீகார் சென்ட்ரிக் பட்ஜெட் என்று. அவர்கள் அத்தனை பேரும் கூட்டணியிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அள்ளி அள்ளி தருகின்றார்கள். நாம் வெள்ளத்தின் பொழுது கேட்டோம், கையை விரித்தார்கள். பெங்கல் புயலின் பொழுது கேட்டோம், கையை விரித்தார்கள். பலமுறை சென்று கோரிக்கை வைக்கின்றோம், எங்களுக்கு உரிய நீதியை தாருங்கள் என்று. ஒரே காரணம், நாம் அவர்களை அச்சம் கொள்ள செய்கின்ற இடத்திலே இருக்கின்றோம். யாரை கண்டு அவர்கள் அஞ்சுகின்றார்கள்? திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை, அந்த தலைமைக்கு பின்பாக அணிவைத்து நிற்கின்ற பெரும்படை, இதனை கண்டால் தான் அவர்களுக்கு அச்சமாக இருக்கு. அந்த அச்சம் மிக மிக முக்கியமான அச்சம். ஏனென்றால் சமூக நீதிக்கான பாதுகாவலனாக, சிறுபான்மையினருடைய நலனுக்குரிய பாதுகாவலனாக, பெண்கள் முன்னேற்றத்திற்குரிய பாதுகாவலனாக இன்றைக்கு இருக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி மட்டும்தான். நம்முடைய தலைவர் கலைஞரிடம் ஒருமுறை இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிருபர் கேள்வி கேட்கின்றார், நீங்கள் தளபதி குறித்து சொல்ல விரும்புகின்ற கருத்து என்ன என்று. அதற்கு தலைவர் சொல்கின்றார், ஒரு மகனாக எனக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் அனைத்தையும் தளபதி ஆற்றிவிட்டார், ஆனால் ஒரு தந்தையாக நான் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எதையும் செய்யவில்லையே என்று. படித்திருப்பீர்கள் நீங்கள், அவர் மறைந்த பொழுது ஒரே ஒரு முறை நான் அழைத்துக் கொள்ளலாமா அப்பா என்று உங்களை என்று. அந்த அளவிற்கு கழகம் கழகம் என்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அவருடைய மகனாக ஆற்றிய கடமை மட்டுமல்ல, இன்றைக்கு நம் குடும்பத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உங்களுடைய தந்தையாக, சகோதரனாக நான் வழிகாட்டுவேன் என்று, அது விடியல் பயணமாகட்டும், அல்லது கலைஞர் மகளிர் உரிமை தொகையாகட்டும், அல்லது நம்முடைய புதுமை பெண் திட்டம், இன்றைக்கு தமிழ் புதல்வன் திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை துவக்கி வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு திட்டமும் அது இலவசமாக தரப்படுகின்ற திட்டம் அல்ல.
சமூக நீதி என்று ஒன்று அதன் பின்பாக இருக்கின்றது. மிக மிக எளிதாக எதிர்க்கட்சிகள் சொல்லிவிட்டு போவார்கள், ஃப்ரீபீஸ் என்று சொல்லப்படுகின்ற இலவச திட்டம் என்று. அது அப்படி அல்ல. ஒவ்வொரு சகோதரியும் ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்வதற்கு முன்பாக தன்னுடைய சகோதரனிடமோ தன்னுடைய கணவனிடமோ மாத கடைசியில் கையேந்த வேண்டாம் என்று அவர்களுக்கு சகோதரனாக அவருடைய வீட்டிலே ஒருவராக அவர் அளிக்கின்ற தொகைதான் அந்த தொகை. இப்படி எண்ணற்ற திட்டங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு நல்ல கட்சி தலைவன் கொள்கை பிடிப்புள்ளவனாக மட்டும் இருந்தால் பத்தாது. அவன் உலகளாவிய அளவிலே போற்றப்படுவது கிடையாது. தன்னுடைய முன்னோர்கள் தனக்கு விட்டு சென்ற நேயமான விழுமியங்களையும் மனிதநேய பண்புகளையும் தன்னுடைய மனதிலே கொண்டவனாக இருக்க வேண்டும். ஆப்ரஹாம் லிங்கன் குறித்து மரியா டெரிக் என்கின்ற எழுத்தாளன் சொல்லி இருப்பான், இரும்பை நிகர்த்த கொள்கைகளை பேசுவோம் என்றாலும் மலர்னும் மெல்லிதான மனித இதயத்தை கொண்டவர் என்று. அவர்தான் நம்முடைய கழக தலைவர் தளபதி. அவரால் தான் ஒரு குடும்பத்தினுடைய துக்கத்தை, ஒரு பெண்களுடைய ஒரு துயரத்தை, ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டும் என்றால் எவ்வளவு அது துயரமும் சிரமமும் மத்தியதர வர்க்கம் மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட ஏழைகள் எப்படி சிரமமுடுகிறார்கள் என்பதை கருத்திலே கொண்டு அத்தகைய திட்டங்களை வழங்க முடியும். அத்தனையும் நாங்கள் செய்கின்றோம். நாங்கள் தமிழர்கள் என்று சொல்கின்றோம். ஒருபொழுதும் நாங்கள் இந்தியர்கள் என்று சொல்லவும் தவறவில்லை. ஆனால் நாங்கள் முதலில் நம்முடைய தலைவர் அவர்களை கேட்டார்கள் அல்லவா, நீ தமிழனா இந்தியனா என்று கேட்டால் என்ன சொல்வீர் என்று. நான் ஒரு மானமுள்ள சுயமரியாதை தமிழன் என்று சொல்லுவேன் என்றார் தலைவர் கலைஞர். அதுதான் முக்கியம். பங்களாதேஷ் யுத்தத்தின் பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள், அப்பொழுது பிரதமராக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி அனைத்து மாநிலங்களுக்கும் வேண்டுகோள் விடுக்கின்றார், நிதி தாருங்கள் என்று. எல்லா மாநிலங்களையும் விட கூடுதலாக முதல் இடத்தை பிடிக்கும் அளவுக்கு பல கோடி ரூபாயை அம்மையாரிடம் நாங்கள் தமிழர்களாக இருந்தாலும் நாங்களும் இந்தியர்கள் தான் என்று சொல்லி வசூலித்து கொடுக்கின்றார். சொல்லிவிட்டு அம்மையாரிடம் மேடையிலே அமர்ந்திருக்கும் பொழுது சொன்னார், நான் ஏன் இவ்வளவு அதிகமான நிதியை வசூலித்து அனைத்து மாநிலங்களையும் விட தமிழ்நாடு முதலிடத்திலே இதை கொடுக்கின்றது என்று சொல்ல விரும்புகிறேன் என்றால், உங்களுடைய உத்தரப்பிரதேசத்தை விட நிலப்பரப்பில் தமிழ்நாடு சிறியது, உங்களுடைய உத்தரப்பிரதேசத்தை விட பாராளுமன்ற அந்த பிரதிநிதித்துவத்தில் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் எங்களுடைய தமிழ்நாடு குறைவானதுதான். ஆனால் மனிதநேய பண்பிலும் ஒருவருக்கு ஒருவர் என்று தோள் கொடுக்கின்ற சங்ககாலம் தொட்டு ஈகை தருகின்ற குணத்திலும் தமிழர்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் இடத்தை பிடிக்கும் அளவிற்கு நிதியை திரட்டி தந்திருக்கிறோம் என்று. அண்டை மாநிலத்தவருக்கெல்லாம் நம்முடைய தளபதி அவர்கள் செய்த உதவிகளை இங்கே குறிப்பாக சொல்லி காட்டினார்கள். எப்படி உக்ரைன் போரின் பொழுது உடனடியாக ஒரு விமானத்தை அனுப்பி அவர் வரவழைத்தார் என்று. இப்பொழுது பாருங்கள், 3 தினங்களுக்கு முன்பாக இல்லீகல் இமிகிரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற முறையில்லாத வகையிலே விதவுட் பாஸ்போர்ட்ஸ் அங்கு சென்று தங்கி இருக்கின்ற அமெரிக்க வாழ் இந்தியர்களை கைகளில் விலங்கு கால்களில் விலங்கு போட்டு மனிதத்தன்மை இல்லாமல் மிலிட்டரி ஏர்பிளைன்ஸ், நாட் இன் சார்ட்டர்ட், நம்முடைய சிவிலியன் ஏர்பிளைன்ஸ் இல்லாமல் சார்ட்டர்ட் மிலிட்டரி ஏர்பிளைன்ஸில் அந்த அரசாங்கத்தினுடைய ராணுவம் அழைத்து வந்து இறக்கி இருக்கின்றது. எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் பாராளுமன்றத்திலே அமளி எழுப்பி, திராவிட முன்னேற்ற கழகம் அதிலே மிக கடுமையாக கண்டன குரல் எழுப்பி ஒரு நாள் முழுவதும் அவையை ஸ்தம்பிக்க செய்தோம். அதற்கு முன்பாக மத்திய ஒன்றிய அரசு வாயை திறக்கவே இல்லை. அதற்கு பின்பாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர் பிரதமராக இருந்த காலம் வரையிலும் ஒரு நாள் கூட அவைக்கு வராமல் இருந்ததில்லை. ஆனால் இன்றைய பிரதமர் அவர்கள் அவைக்கு வருகின்ற நாட்களை நீங்கள் கைவிட்டு விரல் விட்டு எண்ணி விடலாம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரை பாருங்கள், நேற்றைக்கு நெல்லையிலே 2 தினங்களுக்கு பின்பாக வேறொரு ஊரில், 3 தினங்களுக்கு முன்பாக இன்னொரு என்று சுற்றி சுழன்று மக்கள் பணியாற்றி வருகின்றார். பணியாற்றுகின்றோம், ஆகவே எங்களுக்கு உரிய நிதியை தாருங்கள் என்று கேட்கின்றோம். மகளிருக்கு அத்தனை பேருக்கும் மிக நன்றாக தெரியும். ஒரு சிறிய கதையோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் வரவு செலவு என்பது சகோதரர் சொன்னதை போல ஏதோ கட்டுக்கட்டான புத்தகங்களை வைத்து சதவிகிதங்கள் வைத்து செய்யப்படுகின்ற விஷயம் அல்ல. 2 சகோதரர்கள் இருக்கின்றார்கள், அண்ணன் தம்பி 2 பேரு, ஒரே செலவு ஒரே வரவு, அப்படி இருந்த குடும்பம் தான். திடீரென்று தம்பிக்கு பங்கை பிரித்து வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. அதை தெரிந்து கொண்ட அண்ணன் தன்னுடைய மனைவியிடம் சொல்லுகின்றார், தம்பிக்கு இப்படி, அதாவது உன்னுடைய கொழுந்தனாருக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கின்றது, இன்றிலிருந்து நீ அவனை கூடுதலாக
நல்ல சத்தான உணவு வகைகள் அவைகள் கொடுத்து கூடுதலாக கனிவோடு கவனித்துக் கொள். ஏற்கனவே அம்மாவை போல கவனித்துக் கொள்கின்றார், இன்னமும் கூடுதலாக கவனித்துக் கொண்டால் அந்த எண்ணம் அவருக்கு வராது என்று சொல்கின்றார். அடுத்த நாளிலே இருந்து இந்த அம்மையார் கூடுதலாக நெய்யாகட்டும், பாலாகட்டும், அல்லது இறைச்சி வகைகளாகட்டும் ஏற்கனவே இருந்ததை விட பல மடங்கு செலவழித்து தன்னுடைய கொழுந்தனாரை கவனிக்கின்றார். பார்த்து கொண்டே இருந்த கொழுந்தனார் ஒரு 2 வாரங்கள் சென்ற பின்பு, இப்படி செலவழித்தால் என்னுடைய சொத்தெல்லாம் இப்பொழுதே காலியாகி விடுமே என்று உடனடியாக அண்ணனிடம் சென்று இன்றைக்கே என்னுடைய சொத்தை பிரித்துக் கொடு என்கின்றார். எதற்காக என்றால், இப்படியே நீங்கள் உங்களுடைய விமான நிலையங்களை, உங்களுடைய ஏர்போர்ட்ஸ் அண்ட் போர்ட்ஸ், உங்களுடைய கப்பல் நிலையங்களை, உங்களுடைய கப்பல் தரை இறங்குகின்ற ஹார்பர்ஸ், இவற்றையெல்லாம், துறைமுகங்களை எல்லாம் தனியாருக்கு வார்த்துவிட்டு தனியாருக்கு அனைத்தையும் தள்ளுபடி செய்து விட்டால் எங்களுடைய சொத்து எங்கே போவது என்று நீங்கள் முடித்துக் கொள்ள வேண்டும். அந்த விழிப்புணர்வுக்காகத்தான் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் இத்தகைய கூட்டங்களை நடத்துகின்றார். ஓயாமல், கண் துஞ்சாமல், சோர்வில்லாமல் உழைக்கின்ற அவருடைய கரங்களை வழிப்படுத்த நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சபதம் என்னவென்றால், வெல்வோம் 234 படைப்போம் வரலாறு. நன்றி.